முன்னாடி ஒரு காலகட்டங்களில் நாட்டு நலனுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியானம் செய்யப்பட்டது. இப்போது அரசியல் தியானம் தான் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு காங்கிரஸ் தலைவரும் அதே போல பிரகாஷ்ராஜும் எத்தனையோ ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு 16 கேமரா அப்படின்னு ஒரு மனிதரை பார்த்ததே கிடையாது. பிரகாஷ்ராஜ்கிட்டையும் காங்கிரஸ் தலைவர்கிட்டையும் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? முதல்ல. இரண்டாவது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான், பொதுமக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தான், இந்த உலக நன்மைக்காக தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏதோ இன்றைக்கு தியானத்தில் ஈடுபடலை. அவர் தொடர்ந்து அவருடைய சிறுவயது முதல் ஆன்மீகத்தில் மிகவும் பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதே இந்திய ஒற்றுமை யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியிருக்கிறார்கள். போன வருடம் கூட தேர்தல் முடிந்த பிறகு இமயமலையில் தன்னுடைய தியானத்தை செய்தார்கள். இன்றைக்கு இங்கு 3 நாட்களாக தன்னுடைய கடும் தவம் தியானம், ஒரு ரிஷி, ஒரு முனிவர் போல அவர் தன்னுடைய தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக்கணும். நன்றி. கலைஞர் யாரும் வாழ்ந்திருக்க முடியாதா? பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்னாலாம் சொல்ல வேண்டியதில்லை. பிரகாஷ்ராஜுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பிரகாஷ்ராஜ் ஒரு நடிகர், அதுவும் கர்நாடக நடிகர். அவர் அங்கே இருக்கிற கருத்துக்கள் சொல்கிறார். அவருடைய கருத்துக்களை நாம் இங்கே ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான். பிரகாஷ்ராஜ் என்னத்தை சாதிச்சிருக்கிறார்? ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கிறாரா? அதனால் பிரகாஷ்ராஜனுடைய கருத்துக்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். அவர் ஒரு சினிமா கலைஞர். சினிமா கலைஞரை நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலைஞராக பார்க்க வேண்டியது தான் மக்கள் பார்க்குறது. நன்றி அண்ணா. முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவது உறுதி. நாங்கள் மட்டும் இல்லை, இந்திய திருநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ சில செய்திகள் வருது, இந்தியா கூட்டணிக்கு அவர் கூட்டத்துக்கு போகலன்று. ஏன்னா இந்திய கூட்டணியினுடைய தோல்வியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்திய கூட்டணியினுடைய தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இந்திய கூட்டணி அவங்க 100 சீட்டு கூட தாண்டதே பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய கூட்டணி ஏற்கனவே உடஞ்சிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவார். மம்தா பானர்ஜி நான் வரல அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்டாலினும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்திகள் வருகிறது. அதனால் இந்திய கூட்டணியே ஒரு இல்லாத ஒரு கூட்டணியாக தான் நம்ம அவங்க தேர்தல் நேரத்தில் பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் திரும்பி கொண்டு இருந்ததை நாம் பார்த்தோம். இந்திய கூட்டணியால் இந்த நாட்டிற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகிறோம். இரட்டை இலக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜிக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கா? திருப்பி ஒரு முறை வெற்றி பெற்றால் இந்த 15 லட்சம் எல்லாத்தையும் கொடுப்பாரா? வாய்ப்பு இருக்கா? அதற்கு அடுத்தபடியாக கருப்பு பணங்கள் மீட்கப்படுமா? இந்த ரெண்டுலையும் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி அரசாங்கம் சந்திச்சுதான் இருக்குன்னு சாமானியனே சொல்றாங்க. இது எல்லாமே அதாவது மீடியாக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட கட்டுக்கதை. பிரதமர் எந்த நேரத்துலையும் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கல அப்படின்றது எந்த இடத்துலையுமே சொல்ல கிடையாது. ஹிந்தி தெரியாதவங்க ஹிந்தி படிக்கணும். யாராரும் இதை பற்றி சொல்கிறாங்களோ அவர்கள் ஹிந்தி கற்றுக்கணும். ஏன்னா அவர் பிரதமர் என்ன சொன்னார்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த 10 ஆண்டுகளில் தான் கருப்பு பணத்தை முடக்கி கருப்பு பணம் ஊழல் செய்தவர்கள்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள்னா அது இந்த 10 ஆண்டுகள் தான் இருக்குது. அதனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடக்கம்தான். அடுத்த ஆட்சியில் ஊழல் என்பதே இல்லாமல் இருக்கும், கருப்பு பணம் என்பதே இல்லாமல் இருக்கும். ஊழல் முற்றிலுமாக யார் ஊழல்வாதி செய்திருக்கிறார்கள் அவரெல்லாம் ஜெயிலில் தான் இருப்பார்கள். கருப்பு பணவாதிகள்லாம் பயந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுதே கருப்பு பணத்திற்கு இந்தியாவில் இடமே இல்லை. அதனால தான் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்றைக்கு சாதாரண மக்களையும் சென்று சேர்ந்திருக்குன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.